அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு ஜோதிடர் என்பவரை மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள், எந்தெந்த விஷயத்துக்காக ஜோதிடத்துக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் தொழில், ஃபர்ஸ்ட் திருமணம், தொழில், அதுக்கடுத்தது மனநிலையில் பாதிப்பு, அதற்கடுத்தது நான் இப்பொழுது இதை செய்ய வேண்டும் வேண்டாம். இந்த 4 விஷயத்துக்கு இது எப்படி எடுக்கிறதுனாங்க, அனைத்து விதமான விஷயங்களையும் ஜோதிடர்கிட்ட வந்துதான் ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முழு மனதோடு 2 வேறுபட்ட இடங்களில் வசிக்கக்கூடிய மணமகள் மணமகன் ஜோதிடர் என்ற முறையில் மட்டுமே, அவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நிதி ஆதாரத்திலும் சரி, உயர் பதவியில் இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஜோதிடர் என்ற கேரக்டர் வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி தான் அதை எடுக்கிறாங்க. இதில் மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஜோதிடம் என்ற வித்தை முழுமையாக பயன்படுத்தப்பட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமையான தெளிவான அணுகுமுறைகளை கையாண்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும், ரைட்? இந்த விஷயத்தில் ஜோதிடர்கிட்ட வந்த உடனே அவர் நல்ல வார்த்தை 4 வார்த்தை நமக்காக சாதகமாக சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வர்றப்போ நாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் அவங்க மனசில் அப்படியே ஆணித்தரமாக விழுகிற மாதிரி அந்த பாயிண்ட் எடுக்கிற வித்தை சந்திரநாடி. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, அது போட்டு உங்ககிட்ட சொல்றதை விட அது நான் கடைசியாக சொல்லிடுறேன். உங்களை யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க, அப்போ பேசுகிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த ஜாதகம் என்கிட்ட இருக்கு, நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஜாதகத்தை வாங்கி போர்டில் போட்டு அப்போவே அந்த பலன் சொல்லக்கூடிய வித்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதகம் இருக்காமா? ரைட், பரவாயில்ல, ரைட், சரி. சந்திரநாடி மிகவும் அற்புதமான ஒரு கலை. எமது குருநாதர் ஜி.கே. ஐயாவை வணங்கி இந்த வித்தையை கற்ற நாளிலிருந்து எந்த ஜாதகத்துக்கும் அதிகபட்சமாக 5 to 10 நிமிடங்கள் மேல் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படி பார்த்த மாத்திரத்திலேயே அதற்கு பதில்கள் பட்பட்டு தெளிவாக வந்துவிடும். அதற்கு காரணங்கள் மிக மிக எளிமையான விதிகளை கொண்டு மிக மிக வலிமையான பதில்களை சொல்லக்கூடிய ஐயாவருடைய கண்டுபிடிப்பான சந்திரநாடி. சரி, இப்போ ஜாதகம் கொடுத்தீங்கன்னா இந்த போர்டில் நீங்கள் போட முடியுமா? இல்லை கொடுங்க. இல்லை ஜாதகமாக இருக்கா? சரி, கொண்டு வாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கா? சரி, நான் சொல்கிறது மட்டும் கொடுங்க, நான் போட்டுட்டு சொல்லிடுறேன். நான் இதை ஒரு பேப்பரில் பெயர், டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், இது 4 மட்டும் எழுதி கொடுங்க. சரிங்க, இன்றைக்கு கோச்சார கிரகங்களை வைத்து யூடியூப்ல எல்லாரும் பார்க்குறோம். அந்த தலைப்பு பார்த்த உடனே உள்ள போய் பார்க்குற மாதிரி அந்த யூடியூப்ல தலைப்பு போடுறாங்களா சார்? இந்த கும்பராசிக்கு நிறைய பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 19ஆம் பிறகு மிகப்பெரிய பிரளயம் நடக்கும், ரொம்ப அதிகமாக நடக்கும். தனியாக ரூம்ல உட்காந்து பாருங்க, என்னையா வார்த்தைகள். அதாவது யூடியூப்ல போடுறதுக்குன்னு ஒரு 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 அருகதை இருக்குல்ல, அந்த மாதிரி தயவு செஞ்சு நம்ம ஜோதிடர் தான் போடுறாங்க. அந்த மாதிரி அது யூடியூப்காரங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்காரங்க தன்னுடைய இந்த ரேட்டுக்காக வேண்டி உயர்த்தி கொடுக்கறதுக்காக வேண்டி போடுறாங்க, நம்மளுக்கு தெரியல. அது அவங்களுடைய விதி. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த வாசகங்கள் வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. உங்க டிஆர்பி ரேட்டுக்கு வேணா போட்டுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஜாதகர் அந்த யூடியூப் பார்த்துட்டு உண்மையாலுமே இந்த தேதிக்கு பிறகு காதலி காதலன் பிரிந்து விடுவார்கள், கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள், என்னையாது கோச்சார கிரகங்களை வைத்து மட்டுமே பலனை முடிவு செய்ய முடியுமா? முடியவே முடியாதுங்க. நிச்சயமாக தசாபுத்தி வந்தால் மட்டும்தான் அது நடக்கும், இல்லாட்டா நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சார சந்திரன் சனி
இந்த இடத்துல பாயிட்டு இருக்கு இல்லைங்களா? மீனத்தில் சனி, மீனத்தில் சந்திரன். உங்கள் ஜாதகங்களில் இந்த கட்டத்தில் மீன கட்டத்தில் என்ன கிரகம் இருக்கு? தேவைப்படுறவங்க சொல்லலாம். சனி இருக்கு. ரைட். இதுக்கு பலன் இருப்போம் ஆச்சுங்களா? இங்க குரு இருக்கார். ரைட்டா சார்? சரி. இங்க கேது, இங்க ராகு இல்லையா? சரி. இந்த கட்டத்தில் தான் உள்கட்டத்தில் இங்க ராகு இருக்காரு, புதன் இருக்காங்க, சுக்கிரன் இருக்காங்க, செவ்வாய் ஒன்றும் வரல, சூரியன் இருக்காங்க இல்லையா? சரி. இந்த தான் டிகிரி வைஸ் கூட எழுதலாம், வேண்டியதில்லை. இப்போ உங்களோட லக்னம் நாங்கள் ரெகுலர் ராசி. சூப்பர். என்ன நட்சத்திரங்க? அனுசம். ஓகே. சரி. இந்த ஜாதகத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள், இந்த சந்திரன் நாடியில் எடுக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்றேன். இந்த சந்திரன் இந்த சனியை தொழுகிறார். கடந்து வந்ததும் இந்த சந்திரன் கடந்து வந்திருக்க. இடையில என்ன கிரகம் இருக்குங்க உங்களுக்கு? இதா இருக்குங்களா? ரைட். செவ்வாய் உச்சம். ரைட். சரி. இந்த பலன் எடுக்கிறப்போ இந்த காரகத்தை, செவ்வாயுடைய காரகத்தை கடந்து வந்ததால் இதை கடந்து ஒரு பதிலை இவர் இப்போது கேட்க போகிறார். இவர் தொழிலை கேட்க போகிறார். சகோதர சகோதரியை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கணும். இதுதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டியதுதான். கரெக்டா தப்பா? காரணம் சனி தொழில்காரகன். கரெக்டுங்களா? என்னுடைய தொழில் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்யணும்? தொழிலில் எந்த வித மாதிரி சிக்கல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தொழில் அமையும்? தொழில் ஏற்கனவே அமைந்திருந்தால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன? இதுதான் சார் பதில். கரெக்டுங்களா? ரைட். இப்போ குரு, குருவனுடைய பார்வைக்கு சனி இருக்காரா? இல்லை. குருவுக்கு 10ல் சனி இல்லையா? ராசிக்கு 5ல் சனி. ரைட். சரி. இந்த சந்திரன் இந்த சனி என்ற கிரகத்துக்கு கோச்சாரத்தில் தான், ஜனன காலத்தில் இல்லை. ஜனன காலத்தில் இருக்குல்ல சனி? ரைட். சனி என்ன ஸ்டாருங்க? உத்திரட்டாதி. ரைட். இன்னைக்கு உத்திரட்டாதி ஓடிட்டு இருக்கு இல்லையா? ரைட். முழுக்க முழுக்க சனியினோட ஆதிக்கத்தில் நீங்க தொழிலை பத்தி மட்டும்தான் அதிகமாக மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இங்க ஜாதகத்தில் ஏதாவது கேட்கலான்னு தான் நீங்க வந்திருக்கணும். அப்படிங்களா இல்லைங்களா? ஓகே. இல்ல, உங்க மனசுல இருக்கிறதை, மனதில் இருப்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு வித்தை சந்திரநாடி. அதான் சார் நான் சொல்ல வந்தது. சரிங்களா? ஒரு பதில் ஈஸியா எடுத்துடலாம். இதற்கு அடுத்தது வேணும்னா இந்த சந்திரன் அடுத்து சந்திக்கும் போது யார் இங்க யார் இருக்காங்க? ரைட். அடுத்தது ரைட். அடுத்ததுங்க ரைட். ஓகே ஓகே. புதன். சரிங்க சார். இந்த சனி செவ்வாய் போட்டாச்சே. சனி சுக்கிரன், நீங்கள் இன்னைக்கு இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு மனசுல கண்டிப்பா பணத்தை பத்தியும் உங்களுடைய மனைவி அல்லது சகோதரி அல்லது பெண்கள் இவர்களை பற்றிய ஒரு விஷயம் மனசுல ஓடிட்டு இருக்கணும். செயல் இருக்கு. ஆமாவா இல்லையா? பணம் அதாங்க நான் சொல்றதுல எல்லாமே இருக்கணுங்க. அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. எஸ். பணம் வருமா வராதா? நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணத்துல அந்த தொகையில் கம்மியா தான் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம்? சுக்கிரன் நீசம். கரெக்டுங்களா? சரி. உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இந்த குருவுக்கு 11 குரு ஜூன் 2 வரைக்கும் தொந்தரவே கிடையாது. ஜூன் 2க்கு மேல இங்க டிரான்சிட் ஆகிறார், உச்சமடைகிறார். லக்னத்துக்கு 7, 8, 9, 10ல் குரு. சரி. லக்னம் ராசி 1. சரி. தொழில் எத்தனை தடவை மாறி இருக்கு சார்? 2 முறை மாறி இருக்கு. ரைட். சரி. இப்போ சனி பார்த்த இடத்திற்கு 10ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்ப்பார், குரு வீட்டை. இந்த குருவின் காரகத்துவத்தில் நீங்கள் தொழில் செய்தால் நிச்சயமாக தொழில் நன்றாக இருக்கும், லாபமாக இருக்கும்.
ஒன்று டீச்சர், நிதி, பணம், இந்த சம்பந்தப்பட்டதில் தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். என்ட்ராகலை. ரைட். வேற என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? சுக்கரனுடைய தொழில். அலங்கார பொருட்களா, ஆபரணங்களா, என்னங்க? பிரிண்டிங். ரைட். ஓகே. அதாவது ஃபேப்ரிக் பிரிண்டிங்களா? ஓகே ஓகே ரைட். சரி ரைட். அதாவது லக்னத்திற்கு 3 நாளுக்குடைய சனியினுடைய பார்வைப்பட்டு லக்னத்துக்கு 11 இருக்க சுக்கிரன், இந்த புதன். பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் சார் சுக்கிரன் ஓகே, பட் அந்த பிரிண்டிங்ல அந்த அளவுக்கு அப்வேர்டில் இருக்குன்னு சொல்ல முடியலையே. அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல. எஸ். ஆ கரெக்டுங்களா? சரி ரைட். இந்த அடிப்படையில் இப்போ ராகு சூரியன், ராகு சுக்கிரன், இந்த அடிப்படையில் பதில் எடுக்கும்போது நகை ஒன்று அடமானத்துக்கு போயிருக்கணும், இல்லை எடுத்திருக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கணும். இல்லை அதுக்கு இல்லை. இப்போ ராகு உள்ளே வந்த உடனே ராகு மீது ராகு இடமாற்றத்தை சந்தித்தீர்களா? இல்லை, சுத்தமாக தொழிலை பற்றி நிப்பாட்டலான்னு ஐடியா. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் அடுத்த மீட்டிங் வந்தாலும் சரி, கடன் இப்பொழுது அதிகம். குரு மீது கேது. கடந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு கடன் ஆயிடுச்சு. இந்த ஓகே, அடுத்த 1 வருஷத்துக்குள்ள இன்னொரு ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் மிகுந்த ஒரு கடன், இந்த குருவை கேது கடக்கிறதுக்குள்ள ஒரு கடன் கண்டிப்பா வந்தே தீரணும். இது பலன். அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறியே ஆகணும். இந்த 2 பலன் நீங்க இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்குள்ள வந்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்லுங்க. சரிங்களா? இந்த ஜனனகால ராகு மீது ரைட். இந்த ராகு கேது மீது ராகு கேது, நான் இங்க ராகுன்னு நினைச்சேன், சாரி. எஸ். இந்த இப்போ 6 மாசம், இங்க 1.5 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம், இது 2ல இருக்கும்போது ராகு மீது ராகு போயிருக்கும்போது இடமாற்றம் ஆயிருக்கணும். ஓகே ஓகே சரி ரைட் ரைட். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்துக்கு நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பதிலை வந்து ஈஸியாக எடுக்க முடியுறதுக்காக இந்த இது. சரிங்க, நீங்க போட்டீங்களாங்க? ஓகே, அப்படி சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க, லக்னம் சொல்லுங்க. துலா லக்னம். அடுத்து சொல்லுங்க, பட்டு பட்டுன்னு சத்தமா சொல்லுங்க. வாங்கி படிங்களா? ராகு. சரி ஓகே. இப்போ என்ன திசா பத்திங்க போட்டிங்களா? ஆஹா, இதுதான் சிக்கல். ரைட். சொல்லுங்க. 1975. பேர் சொல்லுங்க. சரி, அடுத்தது டேட் ஆஃப் சொல்லுங்க. 19/7/95. டைம் 1:55 PM. பிறந்த ஊர் சேலம். சரிங்க. வயது 31.
2ஆம் தேதி மீனராசி, சப்தம திதி, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். நீங்க கொடுத்துருக்கிற தேதிக்கு 19/7/1995 இதுதான். பத்தொன்பது 7/1995 டேட் ஆஃப் பர்த். அப்போ இதுதான். நீங்கள் அதை கையில் தான் எழுதி கொடுத்தாங்களா, எந்த சாஃப்ட்வேர் மாறி இருக்கான்னு தெரியல. இது திருக்கணிதம், சுத்த திருக்கணிதம். சரி, ஆடி மாதம் 2ஆம் தேதி தானே? அப்படிங்கிறப்போ எப்படி அந்த நட்சத்திரம் மட்டும் மாறும்? ரேவதி 3 அது ரைட்டுங்க. நீங்கள் கொடுத்த கட்டத்துக்கு நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் எழுதுனா ரேவதி தான் எழுதுவேன், மேனத்தில் தான் சந்திரனை போடுவேன். ஆமாம், சரிங்களா? இப்போ பலன் எடுக்கலாம், அது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படிங்க? அவ்வளோதான், அது அதை மாற்றிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நடக்கிறது சுக்கிரதசையில் புதன் புத்தியில் சந்திராந்தரம். இப்போ இவருக்கு நடக்கிறது. சரி, ஓகே. சரி, இந்த ஜாதகம் உங்ககிட்ட வந்தது, நீங்க பலன் சொல்லிட்டீங்க. நீங்க பலன் சொல்லதெல்லாம் சரியா வந்துருச்சுங்களா? அவங்களுக்கு சொன்னது எல்லாம் இது நமக்கு பயிற்சி தாங்க, தாராளமா சொல்லுங்க, தப்பு இல்லை. ரைட். இன்னைக்கு இந்த ஜாதகத்தலுக்கு நான் பலன் சொல்றேன். நான் இது எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்க, சரிங்களா? ரைட். இப்போ நடக்கிறது சுக்கிரராசியில் புதன் புத்தி. இவர் புதன்கிழமை ஆடி மாதம் 2ஆம் தேதி மீனராசி, சப்தம திதி, ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சுகர்ம யோகம், பவகரணம் இதில் பிறந்திருக்கார். ஆமாம். சந்திரன் சனி மீனத்தில், கேது 7 டிகிரி மேஷம், லக்னம். ஆஹா, நீங்க எனக்கு இது மதியம் கொடுத்துருக்கீங்க 1:55. நீங்க நைட்டு போட்டிருக்கீங்களாங்க? லக்னம் மாதிரி இருக்கு பாருங்க, அப்படியே பலன் மாறிடுமே. துணை லக்னம் கிடையாது, ரிஷப லக்னம். ஆமா, பிஎம் தானே போட்டிருக்கீங்க. ஏஎம் போட்டிருக்கீங்களாங்க? அதுல ஒன்று 55 போட்டிருக்கோம். எப்படி மாறி வருங்க? ஓகே, ஓகே. இல்லை ரைட் ரைட் ரைட். இப்போ போகிறப்போ ரைட். லக்னம் 26 டிகிரி, செவ்வாசாரம், ராகு 7 டிகிரி. ரைட், சரிங்க. இவருக்கு இப்போ நடக்கிறது சூரிய திசையில் புதன் புத்தி. ரைட் ரைட். லக்னத்திற்கு 7, 8, 9 கூடிய 9, 12 கூடிய புத்தி, 11 கூடிய திசை. சரி, ரைட். சூரிய திசையில் புதன் புத்தி. சரி. உடம்புல தொந்தரவு இருக்கணும். வாங்கம்மா. கடன் வாங்கியிருக்கணும், வழக்கு நடந்துகிட்டு இருக்கணும். கடன், நோய், வழக்கு 3 இருக்கணும். சரிங்களா? ரைட். சரி. இவரும் இன்றைக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை சொல்றப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் உடம்புல தொந்தரவு இருக்கணும். இவரும் தொழிலை பற்றி தான் பேசிட்டு இருக்கணும். இவருக்கு வயசு 31. தொழில் எனக்கு சரியா அமையல, நான் என்ன தொழில் செய்யட்டும், இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறட்டுமா அப்படின்னு தான் உங்களை கேள்வி கேட்கணும். என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காரு? ரைட். செவ்வாய் எங்க? சுயசாரமா, சித்திரையா? இல்ல, 5 டிகிரி. இல்ல, லக்னம் 26, செவ்வாய் 5 டிகிரி, செவ்வாய் சூரியன் சாரம். சரி, ரைட். அதாவதுங்க, இவர் இந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் இன்னைக்கு சந்திரன் பயணிக்க, சனியும் பயணிக்க, சனி மீது சனி பயணம். இவரை பொறுத்த வரைக்கும்
கடந்த 2025 விட ஒரு 3 மாசமா 4 மாசமா இவருக்கு தொழில் நல்லா இருக்கு. போன வருஷம் சரி கிடையாது. சரிங்களா? இப்போ சனி மீது சனி பயணம், நிச்சயமாக தொழில் மாற்றம் கண்டு நல்ல விதமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இவர் கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவர். சரிங்களா? பிடிவாத குணம் உள்ளவர். சரி, இவருக்கு 2 கூடிய செவ்வாய் 11 12 இவர் சொந்த இடத்துல இருந்து டிரைவிங் தொழில் செய்ய முடியாது. வெளியூர் வெளிவாசம் தான் இவர் போய் வந்துட்டு இருக்கணும். ஆமாவா இல்லையா? சரி, ரைட். சரி, சரி. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி கேளுங்க. திருமணம் எப்போது? சரி, இப்போ 11 கூடிய திசை. இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணு ஒன்றும் அமையல. இந்த புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடியணும். ஷோ கடவுள தடை. எஸ் ஆச்சுங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்த சப்ஜெக்ட். ஓகே, அது உங்கள் திருமணம் எப்போங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு தனியாக ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு மைண்ட் இதாகிடுச்சு. அந்த இதை ஃபோன் வந்த உடனே தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் 3 மாதம் ஆயிடுச்சு. ரைட், சந்தோஷம். புரியல? 2 கல்யாணம் நடந்துருச்சு. ஓகே ஓகே. இல்லை இல்லை இல்லை, கரெக்டு. அதாவது ஒரு பலன் எடுக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால அந்த பலனில் கண்டிப்பாக தடுமாட்டம் வந்துடும். அதனால தான் அப்புறமே சொல்கிறேன். இப்போது லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சந்திரன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆச்சுங்களா? இவர் வேலை விஷயமா தான் இருக்கணும். இப்போ இவருக்கு திருமணம் ஆயிருக்குன்னா புதன் புத்தின்னா அது தேவையில்லாமல் ஒரு காதல் கத்திரிக்காய் கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கணும். நல்ல கல்யாணம் கிடையாது. எஸ் எஸ், அவ்வளோதான் ஜெகன் சார். காரணம் புதன். ஆமாம், அதாவதுங்க இல்லை இல்லை, புதன் சுக்கிரன் இல்லை, லக்னத்துக்கு 7 8 9 அது அல்ல, அந்த கேள்வி இல்லை. இப்போ இவர் நடக்கிறது சூரிய திசையில் புதன் புத்தி. இந்த புதன் புத்தி அவருக்கு காதலை கொடுத்து விட்டது, கசமுசா கல்யாணத்தை கொடுத்தது. அதுதான் மீண்டும் கல்யாணம் நடந்திருக்கு. ஓகே ஓகே. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, முறைப்படியான திருமணம் இல்லை. சரிங்களா? இப்போ 2வது நடந்த வாழ்க்கை இது நல்லா பாஸ் ஆகும். விருப்ப திருமணம் தான் கண்டிப்பாக பாஸ் ஆகும். எஸ், முதல் திருமணத்தில் தொந்தரவு தான். ஆச்சுங்களா? காரணம் 2ல் குரு, 2 கூடிய செவ்வாய் 12 மறைவு. ஸோ முதல் குடும்பம் கண்டிப்பாக தொந்தரவு, பிரிஞ்சிருக்கணும். ஆச்சுங்களா? 2வது திருமணம் 7ஆம் இடம், 7 கூடிய செவ்வாய், அதுவும் 12 மறைவு. இங்கே வாங்கின சாரம் சூரிய சாரம். இப்போ சூரிய திசை நடந்துகிட்டு இருக்கு. 11 கூடிய லாபாதிபதி திசை. ஆச்சுங்களா? 2வது மனைவி நிச்சயமாக கண்டிப்பாக டிராவல் பண்ணுவாங்க, இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் 2ல் குரு வக்ரம், 5 கூடிய சனி 6ஆம் இடத்தில். 1 2 3 4 5, 5 கூடிய சனி 6ஆம் இடத்தில் குழந்தை நிச்சயமாக உண்டு. பட் காலதாமதமாகும். சரிங்களா? காலதாமதமாகும். பிறகு குழந்தை கண்டிப்பாக முதல் குழந்தை ஆண் குழந்தையே, அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இதாங்க பதில். அடுத்தது ஒரே ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். ரிஷபலக்கணம் நான் கேட்குற கேள்வி கரெக்டாக எல்லாமே வரணும். திசாபதி வரணும், எல்லாமே வரணும். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஓகே ஓகே. 11 செவ்வாய், சனியில். ஓகே ஓகே, ரைட். சரிங்க. இப்போ சந்திரனுங்க பாஸ் ஆகிட்டு இருக்காரு.
லக்னத்திற்கு 11 இடத்துல சந்திரன். இப்போது நேற்று இன்னைக்கு ஒரு ஊர்லேருந்து உங்களுக்கு தானே சரி, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு வேலை விஷயமாவோ ஒரு விஷயமா போய் வந்திருக்கணும், இடமாற்றத்தை சந்தித்திருக்கணும். உங்களுடைய மனசில் தேவையில்லாத சலனங்கள், ஒரு அம்மாவை பற்றியும் உங்களை பற்றியும் உங்கள் உடம்பை பற்றியும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த செலவு வந்திருக்கணும். என்ன நடந்தது நேற்று இன்னைக்கு? இன்னைக்கு வந்திருக்கீங்க. எந்த ஊர் சொந்த ஊருங்க? ஓகே 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 ரைட். மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும். ரைட் ஓகே. சந்திரன் இடமாற்றத்தை கொடுப்பவர். ஸோ அதுக்கடுத்தது இந்த செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு 7-12 கூடியவர். உங்களுடைய மனைவி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், இதை பற்றின என்ன இது நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு? என்ன செயல்? இதை நான் சொன்ன 4 விஷயத்தில் என்ன செயல் நடந்துகிட்டு இருக்கு? எதை யோசனை பண்ணீங்க? தொழில் பற்றியே. சரி, இல்லை இந்த செவ்வாய் காரகத்துவம் கொண்ட நான் சொல்லக்கூடிய நீங்கள் தோதிடுறா இல்லை, ரைட். அப்போ உங்களை பற்றி அது கேட்கக்கூடாது. ரைட் ஓகே சரி. இங்கே சனி பாஸ் ஆகிட்டு இருக்கு. தொழில் ரீதியான மனசில் தேவையில்லாத தொந்தரவுகள் ஓடிட்டு இருக்கு. தொழில் சரியே இல்லை. அதான் பதில். ரைட் சரிங்க. சனி வக்கரம் லக்னத்தில், செவ்வாய் இருக்கார் 11. சரி, உங்களுடைய முன்னோர், மூத்த அண்ணர், அந்த சகோதரி வகையில் நிச்சயமா உங்க கூட சேர்ந்திருக்க முடியாது, பிரிஞ்சுதான் இருக்கணும். ரைட், அதை தான் கேட்டேன். சகோதரன் சகோதரி, இந்த 11ஆம் இடம் செவ்வாய், சந்திரன், சனி, இந்த சம்பந்தப்பட்ட அவங்க விஷயங்கள் இன்னைக்கு மனசுல வந்ததா இல்லையா? ஆம், வந்ததுன்னா ஆம்னு சொல்லுங்க. அதான் சந்திரநாடியில ஒரு கிரகம். ஐயா மைக் வரலைங்க ஐயா. சரிங்க, உங்களுடைய முக்கியமான கேள்வி. மைக்ல பேசினா கேட்கும். சரி பரவாயில்ல, அதனால பதில் சொல்லலாம். முக்கியமான கேள்வி. ஜோதிடம் பார்க்கலாமா? அதாவது உங்களுக்கு ஜோதிடம் வருமா வராதா அப்படிதானே கேட்கணும். ரைட். லக்னத்துக்கு யோகாதிபதி லக்னத்திலே இருக்காரு ஆச்சுங்களா? 2 கூடிய புதன் உங்களுக்கு 8ல இருக்காரு. ஒன்றும் தவறல்ல. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் என்ன ராசிங்க? தாராளமா வரும். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், மனதில் பட்டதை பட்டு சொல்லக்கூடிய நபர் உங்களுக்கு ஜோதிடம் நிச்சயமாக வரும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். அதனால ஜோதிடம் 5ஆம் இடம் ஆச்சுங்களா? அந்த இடத்துலயே சந்திரன் இருக்கார். உங்களுக்கு அந்த எண்ணமே அதிகமாக ஓடிட்டு இருக்கு. தாராளமாக நீங்கள் தொழிலாக செய்யலாம். ஐயா இதுவும் வேலை செய்யலைங்க ஐயா, கேமராவுக்கு அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஜோதிடத்தை படிக்கலாம் சார், தாராளமாக படிங்க. சரிங்களா? ரைட் சரிங்க. இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷனுக்காக ஒரு ஜாதகம் என்கிட்ட வந்தது, அதை நீங்கள் போக்கணுங்க. 2 கேள்வி மட்டும் பதில். ரைட், அப்படியே சொல்லுங்கள். ரைட். கடகத்துல செவ்வாய் சந்திரன், சிம்மத்துல சுக்கிரன் வக்ரம், கூட சூரியன், கீழே கன்னியில புதன் வக்ரம், அடுத்து சனி, அடுத்து குரு கேது, அடுத்து மாந்தி. 2 கேள்வி. ரைட், பொதுவா சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன். ஓகே ரைட். திசாபதி என்னங்க?
அதனால தான் கேட்டாங்க. போர்டில் போடும்போதே டேட்டாஸ் கரெக்டாக கொடுத்தா படப்படன்னு பதில் பட்டுன்னு சொல்லிடலாம். திசாபுத்தி கரெக்டாக இருக்கணும். சரி, பரவாயில்ல, கொடுங்க. இப்போது வேணாம் விடுங்க. ரைட், விட்டுருங்க. சரி, அப்போ நீங்கள் கேள்வி நீங்களே சொல்லுங்கள். எஸ். கேள்வி நீங்கள் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ரைட். சரி. லக்னத்துக்கு 7 சந்திரன் செவ்வாய் படபடன்னு பேசுவாப்ல இருந்தால் ஆச்சுங்களா? ரைட்டோ தப்போ தான் மனசில் பட்டதை படபடன்னு பேசுவார். என்ன வயசுங்க? சரி சரி சரி, ரைட். படபடன்னு பேசுவார். இங்கே 9ஆம் இடம் 7, 8, 9 கிரகமே இங்கே ஆட்சி பெற்று வக்ரம். சொன்ன பேச்சு கண்டிப்பாக கேட்க மாட்டார். அப்பா அம்மாவோட சரியான ஒரு முறை இருக்காது. ஆமாவா இல்லையா சார்? அதுதான் சொல்கிறேன். எஸ் ஆர் நோ? அந்த பதில் நீ கேட்ட கேள்விக்கு புதன் வக்ரம், காரகோ பாவனாஸ்தி, அதில் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இவர் தாய் தந்தையுடன் சரியான உறவுமுறையில் இல்லை. எஸ். அடுத்த கேள்வி, சரி வருமாங்கிறதுக்கு குரு இங்கே வராரு. இந்த குரு வருங்காலம் ஒரு 6 மாதத்துக்கு குரு இங்கே இருக்கிற வரைக்கும் சரியாக இருப்பார். காசு பணத்தை பிடிக்கிட்டு மறுபடியும் போயிடுவார். எஸ். இல்லை. ரைட். ஏன் கொடுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். இங்கே குரு வந்த உடனே செவ்வாய் மீது குரு நீங்களே கொடுப்பீங்க, அவர் கேட்க மாட்டார். சார் இங்கே இங்கே பலன் தான் சார், உங்களுக்காக பலன் இல்லை சார், இந்த கட்டத்துக்கு தான் பலன். இருங்க நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு நான் சொல்ல வரல சார். இது ஜோதிட பாடம் மைக் போயிட்டுருக்கு, டெலிவிஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு உண்டான பலனாக சொன்னால் நான் இந்த இடத்துல உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பதிலாயிரும். அப்படி அல்ல. நீங்கள் ஒரு நபர் ஜோதிடம் பார்க்க வந்திருக்கீங்க, என் பதில் அப்படி தான். கொடுக்குறீங்க அடுத்தது அதுக்கு உங்கள் ஜாதகத்தை வரேன் நான். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மீது குரு, செவ்வாய் நீசம், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறார். ஆள் ஜம்முன்னு இருப்பார். உங்கள் கூட இந்த குரு இருக்க வரைக்கும் ரொம்ப அருமையாக நடிச்சுட்டு என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு போவார். நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆமாம். இருக்கலாம். சரி, ரைட். அது ஓகே சார். என்னைக்கும் லக்னத்தை லக்னாதிபதி ஆச்சுங்களா? இந்த இடத்துல சனிங்கிற கிரகம் நல்ல உச்சம் பெற்றிருக்கு. அதனால் இவருக்கு சூப்பராக இருக்காரு. இந்த செவ்வாய் சனியை பார்க்கிறது. புரியுதுங்களா? ஆமாவா இல்லையா? அதுதான் அந்த ரீதியில் அவ்வளோதான் சார் பதில். நான் எடுத்துனேன், ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. இங்கே சார் கேளுங்க. அஷ்டமாதிபதி இடத்தில் சூரியன் தகப்பனா வந்துருச்சா பதில்? அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதாவது உங்கள் கூட பக்கத்தில் இருக்க முடியாது, நீங்கள் அவருக்கு உதவியும் செய்ய முடியாது. அவர் விருப்பப்படி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான் சார் பதில். எஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரி வருமா? சரி கொடுக்கல, வாங்க விட்ருங்க. சரி வருமா வராதா? வராதுங்க, வராது. பிடிவாதக்காரர். நாங்கள் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. 7ஆம் இடத்தில் சந்திரன். புரியுதுங்களா? சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு. பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பார், உங்கள் பேச்சு கேட்க மாட்டார்.
அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இல்லை சார், இருக்க முடியாது சார். ஆமாம், நல்லாவே இருக்கும். சரி, பரவாயில்ல ஐயா. ஆமாம், பார்க்குறாரு, 10ஆம் பறவை பார்க்குறாரு. முடியாது, வர முடியாது. நீங்களும் பிடிவாதம் ஐயா, நீங்களும் பிடிவாதம், பையனும் பிடிவாதம். அவ்வளோதான் பதில். தெரிந்து போச்சு. அதுதான் காலையில் பதில் சொன்னாங்க அவங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரி லக்னாதிபதி 10ல் சொன்ன பதில் வந்துருச்சுங்களா ஐயா? ஜோதிடங்கிறது ஒரு முகத்துக்காக அல்ல, நீங்கள் சொல்கிற பதிலுக்காக இங்கே இல்லை. நாங்கள் இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் பதில். அப்படிங்கிறப்போ காலையில் அம்மா சொன்ன, பரிபூர்ண அம்மா சொன்ன பதிலும் எஸ், அதாங்க. ஸோ பயிற்சி அரங்கங்கிறது கொடுக்கப்பட்ட விதிகள், கொடுக்கப்பட்ட கட்டத்திற்கு கிரக அடைகள், இன்றைய சந்திரன் எங்கே பார்க்குறாரு, எங்கே சேர்றாரு, இந்த அடிப்படையில் தான் பதில். எஸ், ஆமாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ரைட் ஐயா, நல்லா இருக்காங்க ஐயா. இந்த நபர் நன்றாக இருக்கார், அவ்வளோதாங்க. சரிங்க. ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், அது காலைல வந்த ஜாதகம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். போட்டுடலாங்களா? கண் ஆப்ரேஷனுக்காக ரொம்ப ரொம்ப தேவையான பதிவு. யாரும் ஆப்ரேஷன் பற்றி அதிகம் இந்த மீட்டிங்கில் யாரும் பேசுகிறதில்ல. அதனால் 2 நிமிஷத்தில் இப்போ போட்டுறோங்க. ஐயா, இதுக்கு இந்த ஜாதகத்துக்கு பலன் என்ன கேட்டு தனியாக வந்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசுவேன். 2 கேள்விக்கு பதில், அவ்வளோதான். இந்த அரங்கத்தில் அவ்வளோதான். ரைட். சுவாதி சரணம் கேட்குறாரு. ஆமாம், அதுதான். அப்படின்னா தான் அப்படி இருக்கும். பாருங்க, அதான் அனுபவங்க. கரெக்டுங்களா? அவ்வளோதான் மேடம், மண்டையில் இருக்கு, அதான் வரும். ஏங்க, நாங்கள் டெய்லி ஜாதகத்தை பார்த்து தான் இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். மைக் எடுத்துக்கலாங்களா? இந்த மைக் எடுத்துக்கலாம். ரைட். சரி, ரைட், ஓகே ஐயா. இந்த ஜாதகம் பெண் ஜாதகம். எனக்கு நேற்று 2 நாட்கள் முன்பாக ஆப்ரேஷன் எப்போ செய்யலாம், கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதுன்னு ஏற்கனவே நான் தான் சொன்னேன். வயது கிட்டத்தட்ட 68. ஆப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க அந்த ஜாதகர். ஆப்ரேஷன், கண் ஆப்ரேஷன். இதுக்காக ஃபஸ்ட்டு திசாபுத்தி. ஆப்ரேஷன் வந்துட்டாலே திசாபுத்தி ஆகுமா ஆகாதா? ராகு திசை கண்டிப்பாக செய்யலாம். எனது குருநாதர் ஜிகே அவனுடைய விதிகள் படி ராகு திசை ராகு புத்தி வந்தால் நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்யலாம். முதல் பதில். ரைட். இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா பார்த்தாச்சு. இன்றைக்கி சந்திரன் மீது சந்திரன், கோச்சாரத்தில் சந்திரனை சந்திக்கிறார். நிச்சயமாக இவங்க அதற்கு எலிஜிபிலிட்டி. இப்போது அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். கொடுக்குறவங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய இது, பண்ணலாம். ரைட். விதிகள் படி கண்ணுக்குடைய கிரகம் 2ஆம் இடம் கோச்சாரத்தில்
2ஆம் இடம் இவருடைய பிறந்த நட்சத்திரம் தவிர்த்து இந்த கணக்கீடுகள் எடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இவங்க 22 டிகிரி ரேவதி நட்சத்திரம். ஸோ பிறந்த நாளில் திரிகோண நாள்லையும் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே இருக்கிற புதனுடைய நட்சத்திரமான ரேவதி ஆயில்யம் கேட்டையில் எடுக்கக்கூடாது. சரி, இதற்கு இந்த அம்மாவுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்துலையும் செய்யக்கூடாது. சூரியன் மீது போகும்போதும் செய்யக்கூடாது. காரணம், சூரியன் கண்ணுக்கு பார்வைக்கு சம்மந்தப்பட்டவர், வலது கண்ணும் அதுவும். சந்திரன் இடது கண், சூரியன் வலது கண். ஸோ அப்போது இவருக்கு தாராபலன் நாள் இந்த ரேவதிக்கு 6 அல்லது 8 வரக்கூடிய நாள். ஸோ 8ஆம் நட்சத்திரம் மிக சிறப்பாக வரும். அந்த நாள் இந்த சூரியன் மீது வரக்கூடாது. சரிங்களா? ரேவதிக்கு 8ஆம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் 10, பூசம் 9, புனர்பூசம் 8. புனர்பூசம் 8னா இங்கே வரும். இங்கே 1ஆம் நட்சத்திரம் 2, 3 சரி 4 இங்கே வரும். 1, 2, 3. ஸோ என்னுடைய கணிப்பு புனர்பூச நட்சத்திரத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம். அந்த திரிகோண நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யுங்க அப்படின்னு பதில் சொல்லி வந்தது. ஸோ ராகு மேலையும் போகக்கூடாது, அதாவது 2ஆம் இடத்தில் சூரியன் மேலையும் போகக்கூடாது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய திசாபுத்தி வந்தாச்சு. புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது, ஆப்ரேஷன். ஸோ இந்த அடிப்படையில் இந்த புனர்பூச நட்சத்திரத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இதுதாங்க இதனுடைய விதிகள். நான் கற்றுக்கொண்ட சந்திரநாடி விதிப்படி இதற்கு பலன் எடுத்துக்கிறேன். சுக்கிரன் டிகிரி எடுத்துறோம். இல்லை பூசல் இல்லை, ஆயில்யம் 28 டிகிரி. சரிங்களா? இதுதாங்க ஐயா. ஒரு ஆப்ரேஷன்னு வரும்பொழுது காரக உறுப்பு, அந்த காரக உறுப்பை எந்த கிரகம், அந்த கிரகம் மேலே சந்திரன் போகக்கூடாது. கண்ணுங்கிறது 2ஆம் இடம், அந்த 2ஆம் இடத்து மேலே சந்திரன் போகக்கூடாது. ஜென்ம நட்சத்திர நாள் செய்யக்கூடாது. தாராபலனுள்ள நாளை செய்யலாம். இந்த அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டது. அவ்வளோதாங்க கேள்வி. இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய உடம்பு சரியில்லை, அதெல்லாம் எல்லாமே பண்ணோம், எல்லாம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல இதற்குண்டான பதில் இது மட்டும்தான். சரிங்களா ஐயா? ஸோ ஒரு காரகம் பாவகம் எந்த பதில் எடுத்தாலும் திசாபுத்தி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த செயல் முடிவுக்கு வரும். அதற்கு முன்னாடி அந்த செயல் மனதளவிலேயே நின்றுவிடும். கன்ஃபார்மாக இவங்களும் கிட்டத்தட்ட 6 மாதமாக என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி சந்திரன் போயிட்டுருக்காரு. இந்த நாள் இன்னொரு 4-5 நாளில் இந்த பாஸ் ஆஃப் பண்ணக்கூடிய நாள் தவிர்த்து இந்த அளவு வரும்போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் செய்வாங்க. அதனுடைய இது நம்ம வேலூர், நம்ம சொந்த ஊர் தாங்க ஐயா. அவர் இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் ஒரு தொழிலதிபர், பெரிய தொழிலதிபரை மாவு மில் வச்சுருக்காரு, அதை நடத்திட்டுருக்காரு. அது என்ன ஊருங்க ஐயா? நம்ம பரமத்தி வேலூர் தாண்டி அந்தாண்ட பரமத்தி வேலூர் தாங்க. அவரோட அந்த சொந்த ஊருக்காரர் தான், சேலத்தில். ஸோ அது மாதிரி பதில் சொல்ல முடிக்கப்பட்டது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் யாராவது ஒருத்தர். சரி, ரைட்டுங்க. சந்திரநாடி விதிப்படி விதிகளை சொல்லி அதனுடைய பலன்களை சொல்லியும் அதிகபட்சமாக 5 to 10 நிமிடங்களில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் எடுக்க முடியும் என்பதை 2 ஜாதகங்கள் 3 ஜாதகம் போட்டு விளக்கியிருக்கிறோம். என்னுடைய சந்திரநாடி விதிப்படி இந்த பலன்களை எடுத்து என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுத்து கொண்டிருக்கும் நான் இந்த ஜிகே ஐயாவனுடைய கண்டுபிடிப்பான இந்த சந்திரநாடி விதியை பயன்படுத்தினால் தெளிவான பதில்களை எடுக்க முடியும் என்பதே என்னுடைய கருத்து. ஸோ இதுகாரும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளையில் என்னுடைய பலன்கள் எடுக்கும் முறையாக நேரடி, அதாவது கருத்துக்களை மட்டுமே சொல்வதை விட
விளக்கமான ஜாதகத்தை போட்டு சொல்லும் முறையே என்னுடைய தனி பாணி. அதனால் வாய்ப்பு கொடுத்த ஐயா பண்டிட் ஐயாவிற்கு வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.